அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பதிவுல பாருங்க, இது சுருக்குக என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு. இதுல நீங்க இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல்ல கேள்வி வரும். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பாருங்க, 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதில் இது பாருங்க, ரைட் சைடில் 132வது கேள்வி, ரூட்னு போட்டிருக்கு பாருங்க. 132வது கேள்வி இங்கே பாருங்க, ரைட் சைடில் 132வது கேள்வி. இந்த கேள்வி இதே மாடலில் இங்கே பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 இங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 அதே சேம் மாடல். குரூப் 2ல கேட்ட அதே சேம் மாடல் குரூப் 4ல இங்க பாருங்க. இங்க பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 142 இங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 142 2016 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போர்டில் எழுதியிருக்கேன். இந்த கணக்கு போடுவாங்க. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2013 மதிப்பு கான் அதான் போட்டிருக்காங்க. மதிப்பு கான்னு போட்டு ரூட் ஆஃப் 58 பிளஸ் ரூட் ஆஃப் 31 பிளஸ் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ரூட் ஆஃப் 11 பிளஸ் ரூட் ஆஃப் 25. இது சுருக்கின்னு வந்தால் இந்த ஆன்சரில் ஒன்று வரும். என்னது? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 6. இது எப்படி சார் சுருக்கிறது? எல்லாம் ரூட்டா இருக்குன்னா, நான் கடந்த பதிவில் சொன்ன மாதிரி இந்த ரூட் டேபிள் வாங்கணும். ரூட் டேபிள் வாங்கி மனப்பாடம் பண்ணீங்க. மேத்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். மேத்ஸ் படிக்காதவங்க இங்கே பாருங்க, இது மாதிரி ரூட் டேபிள், இது மாதிரி ஸ்கொயர் ரூட் டேபிள் வாங்கி படிச்சுக்கணும். இங்கே பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் 1 = 1, ரூட் ஆஃப் 4 = 2, ரூட் ஆஃப் 9 = 3, ரூட் ஆஃப் 16 = 4, ரூட் ஆஃப் 25 = 5. இது மாதிரி டேபிள் வாங்கி ஒரு மேத்ஸ் போடணும்னா கம்பல்சரி இந்த ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறாங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக விரிவாக போட்டுட்டு அப்புறம் எப்படி ஷார்ட்டாக போடுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாருங்க, இப்படி சுருக்கின்னு வாங்க. இப்படின்னு போகக்கூடாது, ரைட்லேருந்து சுருக்கின்னு வரணும். எப்பயுமே மேத்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ரைட் சைட்லேருந்து தான் வரணும், லெஃப்ட் சைட்லேருந்து போகக்கூடாது, ரைட் சைட்லேருந்து தான் வரணும். அதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ரூட் போட்டுங்க. இங்கே என்ன ஆகுது? இங்கே ஒரு 58 ப்ளஸ் இந்த ரூட்டு போட்டுங்க. இதில் என்ன ஆகுது? 31 ப்ளஸ் இந்த ரூட்டை போடுங்க. அப்புறம் என்ன ஆகுது? 21 பிளஸ் இப்போ என்ன பண்றீங்க? இந்த ரூட் ஆஃப் 25 என்ன ஆன்சர்? ரூட் ஆஃப் 25 = 5. ரூட் ஆஃப் 25னா ஒரு நம்பரை 5 × 5 2 தடவை பெருக்குனா என்ன வருதோ அதில் ஒன்று தான் ரூட்டு. புரியுங்களா? இப்போ ரூட் ஆஃப் 9னா 3ன்னுவாங்க. 3 × 3 9. 2 3ல் ஒரு 3 தான் அந்த ரூட் ஆஃப் 9 ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரூட் ஆஃப் 25 = 5 5. இப்போ இதுக்கு பதில் 5 போட்டோம்னா இந்த 5யும் இந்த 11 கூட்டுங்க, 16. புரியுதுங்களா? இந்த ரூட் ஆஃப் 25 பார்த்துங்க, இந்த ரூட் ஆஃப் 25 × 5 5. அப்போ என்ன வருது? இந்த 5க்கு பக்கத்தில் 11 இருக்குது. 5 11 கூட்டினீங்கன்னா 16. இப்போ ரூட் ஆஃப் 16 இருக்குன்னா 4. ரூட் ஆஃப் 16னா 4. அப்போ அந்த 4 அங்கே போடுங்க. வாங்க அடுத்த ஸ்டெப் வாங்க. ரூட் ஆஃப் இங்க பாருங்க 58 பிளஸ் ரூட் ஆஃப் இங்க பாருங்க 31. இப்போ இங்க என்ன இருக்குது? இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு பிளஸ் போட்டுங்க. இங்க பிளஸ் போட்டீங்களா? இந்த பிளஸ் அப்படியே போட்டோம். இங்க என்ன ரூட்டுக்குள்ள 21 + 4 ரைட்டுங்களா? 21 + 4 அப்போ என்னாச்சு? 21 4 25. 25 ரூட்டுன்னா 5. அந்த 5 இங்க போடுங்க. அவ்வளவுதான், சிம்பிளா போட்டு வேண்டியது தான். அந்த டேபிள் படிச்சுக்கணும். இருக்கு பாருங்க, டேபிள் இருக்கு.
இப்போ சுருக்குங்க. ரூட் ஆஃப் பாருங்க 58 பிளஸ் இது என்ன வருது, ரூட்டுக்குள்ள 31 ஒரு 5 கூட்டினா என்ன வருது 36. 36 ரூட்டுன்னா 6 6 36, 6 × 6 36னா அது ஒரு 6 எடுத்துங்க, அதான் ரூட்டு. அப்ப 31 5 36 ஸ்டெப்ஸ் இல்லை, எதுனா ஸ்டெப் நீட்டா போவோம். அதனால 31 ஒரு 5 36, 36 ரூட்டுன்னா 6, அப்படின்னா வரும் 58 பிளஸ் 6 போட்டச்சா. அடுத்த ஸ்டெப் வாங்க, ரெண்டையும் கூட்டுங்க. 58 6ன்னா 64, ரூட் ஆஃப் 64னா எவ்வளோ 8 × 8 64. அப்போ அதில் ஒரு 8, ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 8. இதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ரொம்ப சிம்பிள் ஒரு மெத்தட், புரியுங்களா? அந்த ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த கணக்கு வாங்க. இந்த கணக்கு போடுறோம்னா இது வந்து டிஎன்பிசி குரூப் 4 2016. அதே போல் ரைட் சைடில் வாங்க. ஃபர்ஸ்ட்ல ரூட் ஆஃப் பாருங்க 609 பிளஸ் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் இங்கே என்ன ஆகுது 60 பிளஸ் நிறுத்திங்க 60 பிளஸ் இங்கே பாருங்க, இங்கே ரூட் ஆஃப் 81. ரூட் ஆஃப் 81 என்னது 9 இல்லையா, 9 × 9 2 பேருக்குனா 81, அதில் ஒன்று தான் ரூட்டு. அப்போ ரூட் ஆஃப் 81 ஈக்குவல் டு 9. 9 7 என்னது 16 இல்லையா, 9 7 கூட்டினீங்கன்னா அங்கே வரும் 9 + 7 வந்து 16. அப்போ 9 7 16க்குள்ள 16 ரூட்டு நாங்கள் பாருங்க, 16 ரூட்டுன்னும் போது நாங்கள் 16 4 இதில் போட்டுங்க, புரியுதா? 4 போட்டிங்களா? அடுத்த ஸ்டெப் போங்க. ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே பாருங்க 609 பிளஸ் ரூட் ஆஃப் 248 பிளஸ் இதை கூட்டுங்க. 60 ஒரு 4 என்னது 64, 60 4 ஒரு 64 கூட்டினீங்கன்னா அப்போ அந்த 64 ரூட்டுன்னா 8 8 64, 8 8 64 இல்லையா, அதில் ஒரு 8 தான் ரூட்டு. அப்போ ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 8. அந்த 8 போட்டுங்க, ரைட்டா? இப்படிதான் போடணும். அப்புறம் ஷார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க, ரூட் ஆஃப் 609 பிளஸ் இதை கூட்டுங்க 248, 248 ஒரு 8 கூட்டுங்க. ரூட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே பாருங்க ரூட்டுக்குள்ளே இருக்குது 2 நம்பரும், அதை கூட்டிக்கலாம். 248 ஒரு 8 256. இந்த 256 என்ன பண்ணோம் ரூட் எடுக்கணும், அப்படி போடக்கூடாது. ரூட்டுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ள 248 + 8 இருக்கிறதுனால இந்த 248 8 கூட்டினா 256. இந்த 256 ரூட் என்ன படிக்கணும், இங்கே பாருங்க ரூட் ஆஃப் 256 இருக்கு பாருங்க, பாருங்க ரூட் ஆஃப் 256 ஈக்குவல் டு 16 படிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் போட முடியும். 16 × 16 வந்து 256, அதில் ஒரு 16 வந்து ரூட் ஆஃப் 256க்கு 16. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க 16 போட்டுங்க, போட்டிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் ரெண்டையும் கூட்டுங்க 609 16 பாருங்க, 609 16 கூட்டினா 9 6 5 5 மீதி 1 1 2 6 625 ரூட் ஆஃப் 625. இப்போ ரூட் ஆஃப் 625ன்னா இங்கே பாருங்க டேபிளுக்கு பாருங்க, ரூட் ஆஃப் பாருங்க ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு 25. இங்கே பாருங்க ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு 25. அப்போ 25 ஸ்கொயர் தான் 625. அப்போ 25 × 25னா அது 625. ரூட் ஆஃப் 625னா 25 ஈக்குவல் டு இங்கே பாருங்க ஈக்குவல் டு 25. அப்போ இது ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கும் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸியானது. இதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு புரியறதுக்காக இந்த அளவுக்கு விரிவாக போட்டேன். இதை நீங்கள் கொஸ்டின் பேப்பரும் தேவையில்லை, பேனாவும் தேவையில்லை, நம்பரை பார்த்தோன்னே போகலாம். பாருங்க இப்படி போடுறேன் பாருங்க, வாயாலே ரூட் ஆஃப் 25 5, இந்த 5ஓட 11 கூட்டினா 16. இப்போ ரூட் ஆஃப் 16 வந்து 4, 4ஓட 21 கூட்டினா 25. இங்கே போடலாம். அப்போ ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5. அப்போ இந்த 5 ஒரு 31 கூட்டினா 36. ரூட் ஆஃப் 36 ஈக்குவல் டு 6.
அப்போ 6 ஒரு 58 கூட்டினா 58 6 64. அப்போ 64 ரூட்டு 8 வந்துச்சா ஆன்சரு? வாயில வந்துச்சா? ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா ஸ்டெப்பு தான், இந்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், வாயில போட்டுடுறோம். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே வந்தீங்கன்னா √81 இதுக்கு 9 இல்லையா? இது கூட கூட்டினா 9 7 16. அப்போ இதுக்கு ரூட் என்ன? 16க்கு 16 ரூட்டு 4 இல்லையா? நாங்கள் 16 4 வருதா? √4 இது ஒரு 60 64. 64 ரூட்டுன்னா 8. இந்த 8 கூட 248 கூட்டினா 256. 256 ரூட்டுன்னா √256னா பாருங்க, √256 என்ன வருது? போடணும் இல்லையா? √250 16 இல்லையா? 16 வந்துச்சு. √256 வந்து 16. 16 550 கூட்டினா 625. அதான் இங்க போட்டிருக்கேன். 625 ரூட் எழுதா 25. இப்ப என்ன பண்ணோம், வாயாலே போட்டலாம். ஆப்ஷன் வந்து பி வந்து 25. புரியுதா? இது மாதிரி இந்த ஸ்கொயர் டேபிள் வச்சு மனப்பாடம் பண்ணி போடுங்க. இது ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது இந்த 2 டிஜிட் ஸ்கொயர்ன்றது இந்த போட்டித்தேர்வில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கங்கே எல்லாத்தையும் கேட்குறாங்க. நம்ம பார்த்துருப்போம், பதிவு பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவுக்கான அதுக்கான எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுது, ஸ்கொயர் தேவைப்படுது. மூளை விட்டம் கண்டுபிடிச்சுன்னா அங்கே ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அந்த ஸ்கொயர் வந்து நிறைய நம்ம போட்டித் தேர்வில் யூஸ் ஆகுது. அந்த ஸ்கொயர் டேபிள் படிச்சிங்க. இது ஒரு முக்கியமான தலைப்பு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த பதிவை பார்க்குறேங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நெருங்கி போச்சு. அதில் ஒரு இன்னைக்கு 21 இல்லையா? இதில் ஒரு 10 நாள், அதில் ஒரு 30 40 50 60 நாள் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இடைவிடாத படிங்க. கொஞ்சம் இந்த மாதம் படிங்க. படிச்சுட்டு ஈஸியாக தேர்ச்சி பெறதுக்கு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.